வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்க்க ஆதார் அட்டையை 12வது ஆவணமாக ஏற்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த், ஜாய்மால்யா அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் ஆதாரை அடையாள ஆவணமாக பெற வேண்டும், குடியுரிமைக்கான ஆவணமாக கருத முடியாது என தெரிவித்தனர். ஆதாரை 12வது ஆவணமாக பெற வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் ஆணையிட்டது. விரைவில் இதற்கான வழிமுறைகள் வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணைய உச்சநீதிமன்றத்தில் உறுதி அளித்துள்ள நிலையில் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிரான வழக்கு வருகிற 15ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கிரேட் நிக்கோபார் திட்டம் பழங்குடியினர் உரிமைகளை நசுக்கும் சாகசம் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். அந்தமான் நிக்கோபார் யூனியன் பிரதேசத்தில் உள்ள கிரேட் நிக்கோபார் தீவில் 72,000 கோடி ரூபாய் மதிப்பிலான மிகப்பெரிய உள்கட்டமைப்பு திட்டத்தை அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக் கழகம் மேற்கொள்ள உள்ளது. இது தொடர்பாக சுற்றுச்சூழல் மற்றும் அங்குள்ள மக்களுக்கு ஏற்பட உள்ள பிரச்சினைகள் குறித்து காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவரான சோனியா காந்தியின் கட்டுரையை ராகுல் காந்தி மேற்கோள் காட்டியுள்ளார். அத்துடன் கிரேட் நிக்கோபார் திட்டம் பழங்குடியினரின் உரிமைகளை நசுக்கும் தவறான சாகசம் என்றும் சட்ட செயல்முறையை கேலி செய்யும் செயல் எனவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். கிரேட் நிக்கோபார் திட்டம் செயல்படுத்தப்பட்டால் அங்குள்ள தீவில் வசிக்கும் பழங்குடி மக்கள் புலம்பெயர நேரிடும் என்றும் விஞ்ஞானிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் விமர்சித்துள்ளனர். நேபாள் தலைநகர் காத்மாண்டுவில் நடைபெற்ற இளைஞர்கள் போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களில் 16 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். நேபாள அரசு தற்போது பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், எக்ஸ் தளம் உள்ளிட்ட 26 வகையான சமூக வலைதளங்களுக்கு தடை விதித்துள்ளது. நேபாள நாட்டின் தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறையின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்நாட்டில் இயங்கும் அனைத்து சமூக வலைதள நிறுவனங்களும் பதிவு செய்ய வேண்டும் என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. பதிவு செய்யாத சமூக வலைதளங்களுக்கு பிரதமர் சர்மா ஒலி தெரிவித்துள்ளார். இதனை எதிர்த்தும் தடையை நீக்க கோரியும் காத்மாண்டுவில் நேபாள நாடாளுமன்றம் முன் திரண்டு ஏராளமான நேபாள இளைஞர்கள் போராட்டம் நடத்தினர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவியுள்ள இந்த போராட்டம் வன்முறையாக மாறியது. காவல்துறையினர் ரப்பர் குண்டுகள், கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். இதனை தடுத்த போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டன. இதுவரை 16 பேர் உயிரிழந்து உள்ளனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து உள்ளனர். ஏராளமான வாகனங்கள் தீக்கரையாகி உள்ளன. ஏற்கனவே 4 அணிகள் உள்ள நிலையில் செங்கோட்டையன் தலைமையில் 5வது அணி உருவாகலாம் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் அகில இந்திய காங்கிரஸ் ஊடகத்துறை தலைவர் பவன் கேரா மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அகில இந்திய காங்கிரஸ் ஊடகத்துறை தலைவர் பவன் கேரா, மக்களின் வாக்குகள் திருடப்படக்கூடாது என்பதை முன்னிறுத்தி எங்கள் அகில இந்திய தலைவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் என தெரிவித்தார். மேலும் எதிர்க்கட்சியின் வாக்காளர்கள் பெயர் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கும் பணிகள் பீகாரில் நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டினார். As தலைவர் Kamraj ji rightly said, the vote is the only wealth we have in our hands. If that wealth goes, democracy loses. So this fight of Mr. Rahul Gandhi, we were on the road on Bihar for 15 days across the south of Bihar, raising these issues, and the people of Bihar are now very vigilant. We will ensure that the votes do not get stolen. Congress party has been on the forefront of raising all the issues which concern every single Indian. The current ruling regime at the center, which is the BJP, is trying to impose one religion, one language, one thought, one style of dressing, one style of eating. Now that's not something which anybody in this country will accept. Congress will fight to protect and uphold the rights of every single Indian. அதனைத் தொடர்ந்து பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அதிமுக, சசிகலா தலைமையில் ஒரு அதிமுக, டிடிவி தினகரன் தலைமையில் ஒரு அதிமுக, ஓபிஎஸ் தலைமையில் ஒரு அதிமுக என 4ஆக முதலில் இருந்தது.
இப்போது 5வது அதிமுக செங்கோட்டையன் தலைமையிலும் உருவானாலும் உருவாகலாம் என கூறினார். அவர் சொல்கிறத தான் அந்த தலைமை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் மேல் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. பொதுவெளியில் கட்சி பற்றி பேசக்கூடாது, அது அவங்களுடைய கட்சி பிரச்சனை, உள்கட்சி பிரச்சனை. இருந்த போதிலும் ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். பாஜக எங்கெங்கெல்லாம் உறவு வைக்கிறாங்களோ அந்த கட்சியை கூறு போடுவது தான் வழக்கம். ஏற்கனவே அதிமுகவை 4 அதிமுக வச்சுருக்காங்க. ஒன்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கின்ற அதிமுக, ஒன்று OPS அதிமுக, அம்மையார் சசிகலா அதிமுக, இன்னொன்று OPS அதிமுக. இப்போ 5வது அதிமுக செங்கோட்டையன் தலைமையில் உருவாகினாலும் உருவாகலாம். இதுதான் பாஜக. பாட்டாளி மக்கள் கட்சி இருந்ததை அதையும் பிளவுபடுத்தி வச்சிருந்த காரணம் பாஜக தான். பாஜக எங்கெங்கே போகுதோ அங்கெல்லாம் பிளவுபடுத்துகிற வேலை, கூறு போடுற வேலை, டெஸ்ட்ராய் பண்ணுற வேலை. பால் தாக்கரேன்ற ஒரு லீடர் சிவசேனா கட்சி வச்சுருந்தார். அவங்க மகன் உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக இருந்தார். அந்த கட்சியும் ஏக்நாத் ஷிண்டேன்னு ஒருத்தரை உருவாக்கி ஆட்சியை கலைச்சி மாற்று அரசியலை உருவாக்கியாங்க. இப்போ ஏக்நாத் ஷிண்டேவே காலி பண்ணிவிட்டு பாஜக ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இதுதான் RSS மாடல், பிஜேபி ஸ்டைல். தமிழ்நாடு டிஜிபி நியமன நடவடிக்கைகளை விரைந்து முடிக்க மத்திய பணியாளர் தேர்வாணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பணியாற்றிய சங்கர் ஜிவால் கடந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி ஓய்வு பெற்றார். தமிழ்நாடு டிஜிபி நியமன நடவடிக்கைகளை மத்திய பணியாளர் தேர்வாணையம் விரைந்து மேற்கொள்ளவில்லை. இதனால் தமிழகத்தின் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பொறுப்பு டிஜிபி நியமனம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஹென்றி திவாக்னே மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் மற்றும் நீதிபதிகள் வினோத் சந்திரன் மற்றும் அதுல் சந்துர்கார் அமர்வு இந்த விவகாரத்தில் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் விரைவாக பரிசீலனை செய்யுமாறும் தமிழ்நாடு டிஜிபி நியமன நடவடிக்கைகளை விரைந்து முடிக்குமாறும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் 10ஆம் தேதி வரை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான டெட் தேர்வு அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியாகி விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. இதற்கான தேர்வு வரும் நவம்பர் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. இத்தேர்வை எழுத விரும்புவோர் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்க இன்றைய கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்று மாலை 5 மணியுடன் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் முடிவடைய இருந்தது. ஆனால் ஏராளமானோர் ஒரே நேரத்தில் விண்ணப்பிக்க முயன்றதால் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக இணையதளம் முடங்கியது. இதனை கருத்தில் கொண்டு விண்ணப்பம் செய்வதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்நிலையில் டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதன்படி டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க மேலும் 2 நாட்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 10ஆம் தேதி மாலை 5 மணி வரை கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 440 ரூபாய் அதிகரித்து 80,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாக தங்கம் விலை உயர்ந்த வண்ணமே காணப்படுகிறது. இந்நிலையில் இதுவரை இல்லாத வகையில் புதிய உச்சத்தை தொட்டு சவரன் 80,000 ரூபாயை கடந்து விற்பனையானது. இந்நிலையில் வார தொடக்க நாளான இன்று காலையிலேயே கிராமுக்கு 35 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் ஆபரண தங்கம் 9,970 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் மாலையில் தங்கம் விலை கிராமுக்கு 55 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் ஆபரண தங்கம் 10,060 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் சவரனுக்கு 440 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 80,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்து உள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குல்காம் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் 2 பேர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். தெற்கு காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் உள்ள குடாரின் வனப்பகுதியில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கும் இந்திய பாதுகாப்பு படையினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டது. இதில் ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். மேலும் தீவிரவாதிகள் சுட்டதில் 3 வீரர்கள் காயமடைந்து உள்ளனர். காயமடைந்த வீரர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெளியுறவு கொள்கையிலும் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து தோல்வியடைந்து வருகிறார் என அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
மோடி அரசு ஜிஎஸ்டியில் 4-5 முறைகளை கொண்டு வந்த விதம் குறித்து நாங்கள் ஏற்கனவே கேள்விகளை எழுப்பியிருந்தோம் என்றும் இந்த வழிகளில் அவர்கள் பொதுமக்களை நிறைய கொள்ளையடித்து உள்ளனர் எனவும் கூறியுள்ளனர். அதே நேரத்தில் வெளியுறவு கொள்கையிலும் நரேந்திர மோடி தொடர்ந்து தோல்வியடைந்து வருகிறார் என குறிப்பிட்ட அவர், சுதந்திரம் பெற்றிருந்ததிலிருந்து நமது நாட்டின் கொள்கை அணிசேரா கொள்கையாகவே இருந்து வருகிறது. நரேந்திர மோடி அந்த பாதையில் நடந்திருந்தால் எல்லாம் சரியாக இருந்திருக்கும் என தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே உள்ள புத்தகரம் கிராமத்தில் ஸ்ரீமுத்து சுழக்கி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான புதிய தேர் மர்ம நபர்களால் தீ வைக்க முயற்சி செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தேர் 40 ஆண்டுகளுக்கு பிறகு புதிதாக 28 லட்சம் ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்டது. திருவிழாவின் போது இந்த தேர் அனைத்து தெருக்களிலும் செல்ல வேண்டும் என்பது தொடர்பாக இருதரப்பினரிடையே பிரச்சினை நிலவி வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக 15 நாட்களுக்குள் மாவட்ட ஆட்சியர் விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்தது. இந்த நிலையில் நள்ளிரவு கோவில் வளாகத்தில் தார்பாய் கொண்டு மூடப்பட்டு இருந்த தேருக்கு மர்ம நபர்கள் தீ வைத்துள்ளனர். தேரை மூடியிருந்த தார்பாய் மட்டுமே எரிந்ததால் தேர் பெரிய அளவில் சேதமடையவில்லை. இந்த சம்பவம் குறித்து வாலாஜாபாத் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் புத்தகரம் கிராமம் முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோவில் 50க்கும் மேற்பட்ட மாடல் அழகிகள் கலந்து கொண்டு வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தனர். புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே தனியார் அமைப்பு சார்பில் ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. இந்த போட்டியில் தமிழகம், புதுச்சேரி மற்றும் பெங்களூர் பகுதியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மாடல் அழகிகள் கலந்து கொண்டு வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து விதவிதமான ஸ்டைலில் ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். தனிச்சுற்று, இரட்டையர் சுற்று, குழு என 3 சுற்றாக நடைபெற்ற ராம்ப் வாக்கில் பாரம்பரிய உடை, மாடலிங் உடை என வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து அழகிகள் தங்களது தனித்திறமையை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தார்கள். கடற்கரை சாலையில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோவை புதுச்சேரி மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் கண்டுகளித்தனர். மேலும் அழகி போட்டியில் கலந்து கொண்ட மாடலின் அழகிகளுக்கு தனியார் நிறுவனம் சார்பில் பரிசுகள் மற்றும் விருதுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகரில் வீட்டின் பூட்டை உடைத்து 40 பவுன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் திருடி சென்ற சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தந்தை பெரியார் நகர் 9வது வீதியில் வாடகை வீட்டில் தாயுடன் வசித்து வருபவர் வேணி. இவர் நேற்று காலை வீட்டை பூட்டிவிட்டு உறவினர் இல்ல விழாவிற்கு மதுரை பாண்டி கோவிலுக்கு சென்றுவிட்டு நேற்று இரவு வீட்டுக்கு வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவு திறந்து இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டின் அறைகளில் இருந்த பீரோவை உடைத்து 40 பவுன் தங்க நகைகளை திருடி சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்து வேணி அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்துள்ள காரைக்குடி வடக்கு காவல் நிலைய போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து சோதனை செய்தனர். மேலும் அருகில் உள்ள வீடுகளில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆராய்ந்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் பசுபதி கோவில் ஊராட்சியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொட்டி வைக்கப்பட்டுள்ள நெல்மணிகள் மழையில் நனைந்து சேதமடைவதற்கு முன்பு விரைந்து கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பசுபதி கோவில் ஊராட்சியில் குறுவை சாகுபடி செய்த நெல்மணிகள் அறுவடை செய்து நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 1000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் குவியல் குவியலாக கொட்டி வைக்கப்பட்டுள்ளன. நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறந்தும் அதிகாரிகள் அலட்சியத்தால் கொள்முதல் செய்யாமல் உள்ள நிலையில் இரவு பெய்த கனமழையால் நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைத்து வீணாகும் நிலை உள்ளது. எனவே உடனடியாக தமிழக அரசு விவசாயிகளின் கஷ்டத்தை உணர்ந்து நாள் ஒன்றுக்கு 1000க்கும் மேற்பட்ட மூட்டைகள் வீதம் கொள்முதல் செய்ய வேண்டும் என்பது விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கரூர் நகரில் தனியார் கண் மருத்துவமனை சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மனித சங்கிலி நிகழ்வு நடைபெற்றது. கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கோவை சாலையில் தனியார் கண் மருத்துவமனை மற்றும் தனியார் செவிலியர் கல்லூரி இணைந்து கண்தானம் குறித்த விழிப்புணர்வு மனித சங்கிலி நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கண்தானத்தின் முக்கியத்துவம் எடுத்துரைக்கப்பட்டது. இறந்த பிறகு கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வை இழந்தவர்களுக்கு ஒளி வழங்க முடியும் என்று விளக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வராஜ் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர், மாணவிகள் என 100க்கும் மேற்பட்டோர் இந்த மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். Eye donation week, which is started from 25th of August. Today is the last day of the eye donation. We are promoting eye donation awareness here from the Surbi Nursing College.
100 students had come to participate in the program, and we conducted it in Dr. Agarwal's Eye Hospital. Around for 10 to 30 minutes, students participated, and we helped in the awareness of the eye. தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற கண்தான விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் மற்றும் அரசு ராசா மிராசுதார் மருத்துவமனை இணைந்து நடத்திய கண்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தஞ்சாவூர் அரசு ராசா மிராசுதார் மருத்துவமனையில் நடைபெற்ற இந்த பேரணியை வருவாய் கோட்டாட்சியர் இலக்கியா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முக்கிய வீதிகள் வழியாக சென்ற இந்த பேரணியில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் செவிலியர்கள் கலந்து கொண்டு கண்தான விழிப்புணர்வு குறித்த வாசக பதாதைகளை கொண்டு பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பிரசித்தி பெற்ற கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் அதிகாலை வேளையில் கோவிலுக்கு வரும் வெளியூர் பக்தர்களிடம் நில அளவை தாசில்தாரின் கார் ஓட்டுநர் பணம் வசூலித்த வீடியோ வைரலாகி வருகிறது. கன்னியாகுமரி கடற்கரை பகுதியில் உள்ள பகவதி அம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோவிலுக்கு உள்ளூர் பக்தர்கள் மட்டுமில்லாமல் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தற்போது பக்தர்களிடம் அடாவடியாக பணம் வசூலிப்பது குறித்த வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பக்தர்களிடம் பணம் வசூலிக்கும் நபர் செந்தில் என்றும், இவர் கோவில் துணை ஆணையர் அலுவலகத்தில் உள்ள நில அளவை தாசில்தாரின் ஓட்டுநர் என்பதும் தெரியவந்தது. இந்த நபரின் அராஜக செயலை அறநிலையத்துறை அதிகாரிகள் கண்டும் காணாமல் இருப்பதாகவும், மாவட்ட ஆட்சியர் உடனடியாக விசாரணை செய்து முறைகேடு செய்வோர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள், பக்தர்கள் தெரிவித்துள்ளனர். ஓணம் பண்டிகை, முகரம் பண்டிகை, வார விடுமுறை என தொடர் விடுமுறையால் கன்னியாகுமரியில் கடந்த 3 நாட்களில் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்தை 34,000 பேர் பார்வையிட்டுள்ளனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு தினமும் ஆயிரக்கணக்கான உள்ளூர், வெளியூர், வெளிமாநில சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். தற்போது ஓணம் பண்டிகை, முகரம் பண்டிகை, வார விடுமுறை என தொடர் விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரிக்கு சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகமாக காணப்பட்டது. சுற்றுலா பயணிகள் காலை சூரிய உதயம், மாலை சூரிய அஸ்தமனம் கண்டு ரசித்து சுற்றுலா பயணிகள் கடலில் நீராடி பகவதியம்மன் கோவிலில் தரிசனம் செய்தனர். விவேகானந்த நினைவு மண்டபத்திற்கு படகு துறையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து படகில் சென்று விவேகானந்தர் மணி மண்டபம், கண்ணாடி கூண்டு பாலம், திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றை பார்வையிட்டனர். கடந்த 3 நாட்களாக மொத்தம் 34,410 பேர் படகில் சென்று பார்வையிட்டதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை நகரில் பாதாள சாக்கடை குழியில் பள்ளி வேன் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாற்று வாகனத்தில் குழந்தைகளை தனியார் பள்ளி நிர்வாகம் ஏற்றி சென்றது. புதுக்கோட்டை மாநகராட்சி 42 வார்டுகள் புதிதாக இணைக்கப்பட்ட 11 ஊராட்சிகளை கொண்டு செயல்பட்டு வருகிறது. மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கோல்டன் நகர், டைமண்ட் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நீண்ட நாட்களாக பாதாள சாக்கடை அமைக்க குழி தோண்டி முறையாக செப்பனிடாமல் தொடர்ந்து பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் பாதித்து வந்த நிலையில் புதுக்கோட்டை நகரின் பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. இந்த நிலையில் தனியார் பள்ளி வாகனம் ஒன்று குழந்தைகளை ஏற்றி செல்லும் போது பாதாள சாக்கடை திட்டத்திற்கு வெட்டப்பட்ட குழிக்குள் இறங்கி சிக்கிக் கொண்டது. அதைத் தொடர்ந்து வாகனத்தை எடுப்பதற்கு பல்வேறு முயற்சி செய்தும் வாகனத்தை வெளியே எடுக்க முடியவில்லை. இதையடுத்து மாற்று வாகனம் வரவழைத்து குழந்தைகளை பத்திரமாக மீட்டு அனுப்பி வைத்தனர். மேலும் அசம்பாவிதம் ஏற்படுவதற்குள் உடனடியாக மாவட்ட மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் தலையிட்டு பாதாள சாக்கடை திட்டம் அமைக்கும் பணி முடிவடைந்த உடனேயே சாலையை செப்பனிட வேண்டும் என்றும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை அரசு ராணியார் மேல்நிலைப் பள்ளியில் புதுக்கோட்டை வாசிக்கிறது நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் அருணா கலந்து கொண்டு மாணவிகளோடு அமர்ந்து புத்தகம் வாசித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஆண்டு மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் புத்தக திருவிழாவை நடத்துகிறது என்றும் 9 ஸ்டால் போடுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே 6 லட்சம் மதிப்புள்ள 1 டன் எடை கொண்ட குட்காவை போலீசார் பறிமுதல் செய்தனர். காவேரிப்பாக்கத்தில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக ஈச்சல் லாரியை தடுத்து நிறுத்த முயன்ற போது நிற்காமல் சென்றது. இதைத் தொடர்ந்து 1 கிலோமீட்டர் தூரம் வரை அந்த வாகனத்தை போலீசார் இருசக்கர வாகனத்தில் துரத்தி சென்று மடக்கி பிடித்தனர். பின்னர் லாரியை சோதனை செய்தபோது சுமார் 1 டன் இடையிலான குட்கா பொருட்கள் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து லாரியில் இருந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்காவையும் பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்த சென்னையை சேர்ந்த ஈச்சல் லாரியின் உரிமையாளரை காவிரிப்பாக்கம் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.
ராணிப்பேட்டை புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் சிறுவர் சிறுமியர்களுக்கு புதுநன்மை வழங்கும் திருப்பலி நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. பங்கு தந்தை லியோ மரிய ஜோசப் மற்றும் அருட்தந்தையர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வேலூர் மறைமாவட்ட பரப்பு பணி இயக்குநர் தந்தை ஆப்ரஹாம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திருப்பலி பூஜை நடத்தி 25 சிறுவர் சிறுமியர்களுக்கு புதுநன்மை வழங்கி ஆசீர்வதித்தார். கிருஷ்ணகிரி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள வீட்டின் மீது 200 ஆண்டு பழமை வாய்ந்த புளியமரம் விழுந்ததில் 3 பெண்கள் காயமடைந்தனர். கிருஷ்ணகிரி சையது பாஷா மலையடிவாரத்தில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த குடியிருப்பில் இருந்து சுமார் 200 ஆண்டுகள் பழமையான புளியமரம் ஆட்டோ ஓட்டுநர்களான சாதிக் மற்றும் சதாம் ஆகியோரின் வீடுகள் மீது முறிந்து விழுந்தது. இதில் சாதிக்கின் மனைவி மற்றும் 2 குழந்தைகளுக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. அக்கப்பக்கத்தினர் அவர்களை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த நகர்மன்ற தலைவர் ஃபரீதா நவாப் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ செலவிற்கும் நிவாரணம் வழங்கினார். சர்வதேச எழுத்தறிவு தினத்தை முன்னிட்டு திருப்பூரில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் லிம்கா கின்னஸ் சாதனை முயற்சியாக திருக்குறள் வாசித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியில் பயிலும் மாணவிகள், பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் என 2500 பேர் திருக்குறள் கல்வி அதிகாரத்தில் உள்ள 10 திருக்குறள்களை ஒரே நேரத்தில் ஒருமித்த குரலில் வாசித்தனர். மாணவிகளின் வாசிக்கும் திறனை மேம்படுத்துவதை கருப்பொருளாக கொண்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் திருக்குறளை ஒரு சேர வாசித்தனர். இன்னைக்கு எங்க காலேஜ்ல உலக எழுத்தறிவு தினத்தை முன்னிட்டு 2500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து திருக்குறள்ல கல்வி எனும் அதிகாரத்துல 10 திருக்குறளை நாங்க வாசிச்சிருக்கோம். இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா, எங்க காலேஜ் இப்ப மொத்தமாவே மொபைல் போன்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு. ஏஐ அந்த மாதிரி அதிகமா போயிட்டு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா யாருமே இந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறது இல்லை. இந்த வாசிப்பு பயிற்சி அப்படிங்கிறது இந்த மொபைல் போன்ஸ்னால ரொம்ப கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்கு. அதை நாங்க மேம்படுத்துற விதத்துல எல்லாரும் சேர்ந்து, ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு கல்வி என்னும் அந்த அதிகாரத்துல 10 திருக்குறள் எடுத்து நாங்க வாசிச்சோம். அவைக்க தலைவர் விஜய் மக்களுக்கான போராட்டத்தில் களத்தில் இருக்கிறோம் என உணர்த்தும் வகையில் செயல்பட வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது டிடிவி தினகரன், ஓபிஎஸ் வெளியேறியதுடன் தற்போது அதிமுகவில் மூத்த நிர்வாகி செங்கோட்டையின் பதவியும் பறிக்கப்பட்டுள்ளதால் அதிமுக கூட்டணியில் சலசலப்பு நிலவுவதாக தெரிவித்தார். கூட்டம் எல்லாருக்கும் தானே கூடும். ஆந்திராவில் சிரஞ்சீவி ஒரு மாநாடு நடத்தினார். 25 லட்சம் பேர் திரண்டார்கள். இன்றைக்கு அந்த கட்சி நீடித்து நிலை பெற்று மக்களோடு பணியாற்றுகிறார் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. மறைந்த சிவாஜி கணேசனுக்கு இதைவிட பல லட்சக்கணக்கான பேர் கூடினார்கள். அவர் கட்சி நீடித்து நிலை பெற்று தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை வந்ததா என்பது கேள்வி. உலகநாயகன் என்று போற்றப்படுகின்ற கமலஹாசன் கட்சி தொடங்கினார். நீடித்து நிலைத்து மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மக்களுக்காக களத்தில் வெற்றியோ தோல்வியோ மக்களுக்காக போராட வேண்டும். எங்களை போன்ற கட்சி நான்லாம் 6 முறை தேர்தலை சந்திச்சிருக்கிறேன். 3 முறை தான் வெற்றி பெற்றிருக்கிறேன். வெற்றியோ தோல்வியோ மக்களுக்கான போராட்ட களத்தில் நாங்கள் இருக்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆட்சி பிடிக்க முடிகிறதோ இல்லையோ மக்களுக்கான போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். சமூக நீதி தளத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் வெற்றியோ தோல்வியோ மக்களுக்காக களத்தில் இருக்கிறார்கள். அதுபோன்று திரு விஜய் அவர்கள் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம்.